ஒரு கேடுகட்ட அமைச்சர் கரூரிலே இருக்கிறார், அவர் மீது வழக்கு இருக்கிறது, அவரை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்கிறார்கள் என்று சொன்னது இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆனால் இன்றைக்கு அதே முதலமைச்சர் கரூரில் வந்து பேசுகிறார், கோடு போட்டா ரோடு போடும் பாலாஜி என்று சொல்லி அவர் இன்னைக்கு பெரிதாக பேசுகிறார். நேற்று பாஜக பூத் கமிட்டி கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும்போது அவரை கேடு கெட்டவர் என கூறிவிட்டு தற்போது முதல்வர் ஸ்டாலின் அவரை புகழ்ந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பூத் கமிட்டி மாநாட்டிற்கு காரணமாக இருந்த எனது அன்பு சகோதரர் மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் ஆனால் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கரூரிலே ஒரு முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும் செந்தில் பாலாஜின்னா யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் அதிமுகவில் இருக்கும்போது நமது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன பேசினார் தெரியுமா? அவர் பேசினார், ஒரு கேடுகட்ட, நான் சொல்லவில்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது, ஒரு கேடுகட்ட அமைச்சர் கரூரிலே இருக்கிறார், அவர் மீது வழக்கு இருக்கிறது, அவரை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்கிறார்கள் என்று சொன்னது இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆனால் இன்றைக்கு அதே முதலமைச்சர் கரூரில் வந்து பேசுகிறார், கோடு போட்டா ரோடு போடும் பாலாஜி என்று சொல்லி அவர் இன்னைக்கு பெரிதாக பேசுகிறார். அமைச்சர் பதவி இல்லை, ஆனால் டாஸ்மாக் எல்லாம் வசூல் பண்ணக்கூடிய அமைச்சராக செந்தில் பாலாஜி இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து முதலமைச்சர் சொல்லுகிறார், கோடு போட்டால் ரோடு போடுவார் சொன்னார். ஆனால் இங்கே கோடு போட்டால் ரோடும் போட்டும் மேம்பாலமே கட்டக்கூடிய எங்களது அமைப்பு பொதுச்செயல் ஐயா கேசவநாயன் அவர்கள் இருக்கிறார்கள். இங்க சினிமா நடிகர்களாக வந்திருக்கோம் இல்லையே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.